Okay students, first question நம்ம பார்க்கலாம். First question நான் வாசிக்கிறேன். அது என்னன்னு பாருங்க. Breakdown strength of air at STP is 21 kilovolt per centimeter. Its breakdown strength at 30 degrees Celsius and 72 centimeter of Hg will be Hg. Hg na பாதரசம் will be 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஓகே, என்ன கேட்டிருக்காங்க? the breakdown strength at 30 degrees Celsius and 72 centimeter of Hg. ஓகே, இதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், இதோ இந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தலாம். பிரேக் டவுன், இந்த ஃபார்முலா என்ன சொல்லுது? பிரேக் டவுன் strength of air at any temperature is 21 del. இது ஒரு கரெக்ஷன் ஃபேக்டர். இதனோட வேல்யூ இங்கே இருக்குது 3.92 P divided by 273 plus T. இந்த Tங்கிறது கொடுக்கப்பட்ட டெம்பரேச்சர். நமக்கு ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் அது வந்து நார்மலான டெம்பரேச்சர். அது வந்து 21 kV இருக்குது. அந்த சூழ்நிலையில் 21 kV per centimeter இருக்குது. ஓகே ரைட். அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு டெம்பரேச்சர்லையும் அந்த டெம்பரேச்சரை இந்த பீயில் போடும். அந்த ப்ரெஷர் எந்த ப்ரெஷர்னு கொடுத்துருக்காங்களோ அந்த ப்ரெஷரை இதில் போடணும். ஓகே, ஸோ இதில் கொண்டு ரீப்ளேஸ் பண்ணால் உங்களுக்கு அப்படியே கிடச்சிருப்போது. ஸோ ரீப்ளேஸ் பண்ணும்போது 21 இன்ட்டு 3.92 இன்ட்டு 72 கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதை பாருங்கள், ப்ரெஷர் 72 ஆஃப் எதில் கொடுத்துருக்காங்க? ஹச் பாதரசத்தை மெஷர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. 273 + 30 டிகிரி. ஸோ இதுக்கு பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் இதை போட்டு பாருங்கள், 19.5 கிலோவோல்ட் பர் சென்டிமீட்டர். இதனோட யூனிட் கிலோவோல்ட் பர் சென்டிமீட்டர். தேர்ஃபோர் பிரேக் டவுன் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஏர் அட் திஸ் ப்ரெஷர் அண்ட் திஸ் டெம்பரேச்சர், இது இந்த டெம்பரேச்சர்லையும் இந்த ப்ரெஷர்லையும் என்ன அப்படின்னு சொன்னால் 19.5 kVயில் பிரேக் டவுன் ஆகும் அப்படிங்கிறது இதனோட மீனிங். ஓகே ரைட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். Corona loss is less when the shape of the conductor is circular, flat, oval and independent of shape. ஓகே, இதை நம்ம பார்த்துருக்கேன். நம்ம நோட்ஸ்லேயே இது இருக்குது. நம்மளும் டிஸ்கஸ் பண்ணோம் வீடியோ லெக்சரில். ஸோ அதாவது கொரோனா லாஸ் வந்து கண்டக்டரோட ஷேப்பை டிபெண்ட் பண்ணி இருக்குது. சர்க்குலர் ஷேப்பாக இருக்கா, ஃப்ளாட்டாக இருக்குதா அப்படிங்கிறத பொறுத்து. இந்த சர்க்குலர் ஷேப்பில் வந்து நமக்கு யூனிஃபார்ம் ஃபீல்ட் டென்சிட்டி கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து அப்படி கிடைக்காது. இந்த எட்ஜஸ் இருக்கக்கூடிய இடங்களில் இப்படி கிடைக்காது. தேர்ஃபோர் இதுதான் சூட்டபிள், இது கிடையாது. அதனால் கொரோனா லாஸ் சர்க்குலர் ஷேப்பில் தான், இதை கம்பேர் பண்ணும்போது சர்க்குலர் ஷேப்பில் தான் குறைவாக இருக்கும். தேர்ஃபோர் சர்க்குலர் ஷேப் அப்படிங்கிறது தான் ப்ரிஃபர்டு ஷேப். 4 ஆப்ஷனில் அப்போது சர்க்குலர் ஷேப் அப்படிங்கிறது கரெக்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு தியரிட்டிக்கல் கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க, அதை பாருங்கள். இந்த கொஸ்டின் சிஎல்வாத்தோ புக்கில் இருக்குது அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதே கொஸ்டின் டேன்ஜென்ட் கர்வ், முதல் டேன்ஜென்ட் கர்வில் அப்படியே கேட்டுக்கிறாங்க. அந்த கொஸ்டினை பாருங்கள் என்னென்னு நான் வாசிக்கிறேன். கொரோனா லாஸ் இன்க்ரீசஸ் வித் ஆப்ஷன் ஏ increase in supply frequency and conductor size. Option B, increase in supply frequency but reduction in conductor size. Option C, decrease in supply frequency and conductor size. Decrease in supply frequency but increase in conductor size. ஓகே, இப்போ இதில் நாம் எது சார் எடுக்கிறது அப்படிங்கிற கொஸ்டின் வருது. ஓகே, இதை நாம் ஏற்கனவே வீடியோ லெக்சரில் தெளிவாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் பாருங்கள், கொரோனா லாஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு ஃப்ரீக்வன்சி முதல்லே சொல்லியிருப்போம். அண்ட் கண்டக்டர் சைஸையும் அது டிபெண்ட் பண்ணுது. அது தேர்ஃபோர் கொரோனா லாஸ் P இஸ் ப்ரொபோஷனல் டு V மைனஸ் VC ஹோல் ஸ்கொயர். இனி ஒரு முக்கியமான இதுவும் இருக்குது. கொரோனா லாஸ் இஸ் ஆல்சோ ப்ரொபோஷனல் டு R/D, ரூட் ஆஃப் R/D. நான் இது ரெண்டையும் உங்களுக்கு கம்பேர் பண்ணியிருப்பேன். கம்பேர் பண்ணும்போது இந்த எஃபெக்டை விட இந்த எஃபெக்ட் தான் ப்ராமினென்ட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நான் வீடியோ லெக்சரில் சொல்லியிருக்கிறேன். அதனால் அந்த கம்பேரிசனை அடிப்படையாக வச்சு கொரோனா லாஸ்
increases with அல்லது inversely proportional to size of the conductor, அதாவது radius of the conductor சொல்லிடலாம். ஸோ கண்டக்டரோட சைஸ் அதிகமாச்சுன்னு சொன்னால் கொரோனா லாஸ் குறையும், அல்லது கண்டக்டரோட சைஸ் குறைஞ்சதுன்னு சொன்னால் கொரோனா லாஸ் அதிகரிக்கும், மாற்றி சொல்லிக்கிடுங்க. ஓகே, அப்போ கண்டக்டர் சைஸும் கொரோனா லாஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கிறத நாம் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். உங்களுக்கு இதில் டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வீடியோ லெக்சரில் போய் பாருங்கள். இதை ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணியிருப்பேன். ஏன் இதை எடுக்கக்கூடாது, ஏன் இதை மட்டும் எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை பாருங்கள். அதனால் கொஸ்டினில் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, கொரோனா லாஸ் இன்க்ரீசஸ் வித் கொரோனா இன்க்ரீசஸ். அப்போ எப்போ இன்க்ரீஸ் ஆகுது, சப்ளை ஃப்ரீக்வன்சி அதிகப்படுத்தினா கொரோனா லாஸும் அதிகமாகும். பட் கண்டக்டரோட சைஸ் குறைஞ்சால் கொரோனா லாஸ் அதிகமாகும். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி கரெக்டாக சூட் ஆகுது. கண்டக்டர்ஸோட ரேடியஸ் இது, அதனால் கண்டக்டர் சைஸ் குறைஞ்சால் கொரோனா லாஸ் அதிகமாகும். ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் பியில் இன்க்ரீஸ் இன் சப்ளை ஃப்ரீக்வன்சி பட் ரிடக்ஷன் இன் கண்டக்டர் சைஸ். ஓகே, ஸோ இதை கொஞ்சம் ரிடக்ஷன் இன் ரேடியஸ் குறைஞ்சதுன்னு சொன்னால் சைஸ் குறையும், சைஸ் குறைஞ்சதுன்னா கொரோனா லாஸ் அதிகரிக்கும். ரொம்ப கவனமாக கேட்கணும். அவங்க இன்க்ரீசஸ் அப்படின்னு வார்த்தை கொடுத்து கொரோனா இன்க்ரீஸ் ஆகிறது எதெல்லாம் பொறுத்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். கொரோனா லாஸ் ஆன் அ பர்டிகுலர் சிஸ்டம் அட் 50 Hz இஸ் 1 kW per phase per kilometer. Corona loss on the same system with the supply frequency 25 Hz will be. அப்போது சப்ளை ஃப்ரீக்வன்சி முதல்ல 50 Hz இருந்திருக்கு, இப்போ 25 Hz மாறிட்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது பவர் லாஸ் டியூ டு கொரோனா அப்படிங்கிறதுக்கு நம்மகிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்னன்னு பாருங்கள். ஓகே, இதுதான் அந்த ஃபார்முலா. ஓகே, பவர் லாஸ் டியூ டு கொரோனா ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா, இத்தனை கிலோவாட் பெர் ஃபேஸ் பெர் கிலோமீட்டர். இதைத்தான் அவங்களும் கொடுத்துருக்குறாங்க நம்மகிட்ட. இப்போ நான் இதை 2 கேஸாக சால்வ் பண்ண போகிறேன். சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் தெரியுது பாருங்கள். இந்த P இஸ் ப்ரொபோஷனல் டு ஒரு குறிப்பிட்ட ஃபேக்டர், எது, இந்த F + 25. தேர்ஃபோர் நான் என்ன எழுதுகிறேன், P இஸ் ப்ரொபோஷனல் டு F + 25 அப்படின்னு எழுதுகிறேன். இப்போ எனக்கு F அப்படிங்கிறது முதல் கேஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். தேர்ஃபோர் இதை P1 இஸ் F1 + 25, P2 is proportional to F2 + 25. இப்போ நல்லா கவனிங்க, F1 அவங்க என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 50 Hz கொடுத்துருந்தாங்க, F2 எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 25 Hz கொடுத்துருந்தாங்க. நான் அதனால் எப்படி எழுதுறேன், இந்த 25 Hz-ஐ 0.5 ஆஃப் F1 அப்படின்னு எழுதிடுறேன். ஓகே, ரைட். P1 எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 1 kW கொடுத்துருந்தாங்க. அதாவது பவர் லாஸ் முதல் கேஸில் 1 kW per phase per கிலோமீட்டர் அவங்களே கொடுத்துருந்தாங்க. தேர்ஃபோர் இதில் இந்த யூனிட்லலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதில் யூனிட்டை மாற்றினாங்கன்னா நாம் அதுக்கு தகுந்த மாதிரி மாற தெரியணும். ஓகே, இப்போ 1 kW அப்படிங்கிறதுனால 1000 அப்படிங்கிறத நான் போட்டுக்கலாம். ப்ரொபோஷனல் டு F1 வந்து 50 + 25. ஓகே, அடுத்தது P2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். தேர்ஃபோர் P2 ஈக்குவல் டு F2க்கு பதிலாக நான் என்ன போடுறேன், 0.5 25 + 25. ஓகே, ஸோ இப்போ என்ன இருக்கும் அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போது ரெண்டையும் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணால் 1000, இது நமக்கு எப்படி வருது, 1000 by P2. ரெண்டாவது கேஸில் உள்ள பவர் லாஸ் P2 ஈக்குவல் டு மேலே 75 கீழே 50. ஸோ இதில் நீங்கள் P2-வை இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் என்ன கிடைக்கிது உங்களுக்கு, 666.67 கிலோவாட் per phase per கிலோமீட்டர் கிடைக்கும். ஸோ ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, நம்மகிட்ட வாட்ஸில், சாரி நான் இப்போ 1000 1 கிலோவாட் 1000 போட்டதுனால இங்கே வாட்ஸ்னு போட்டுக்கணும் நீங்கள். ஸோ அதை நம்ம கிலோ வாட்ஸில் சொன்னோம்னு சொன்னால் 0.66 கிலோ வாட்ஸ் per phase per கிலோவாட், சாரி per கிலோமீட்டர் அப்படிங்க. ஸோ பவர் லாஸ். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். whenever நான் 7th ப்ராப்ளம் இது பண்ணுறேன். whenever the conductors are dead ended or there is a change in direction of the transmission line, the insulators used are of the என்ன டைப்னு கேட்டிருக்கிறாங்க.
பின் டைப்பா, சஸ்பென்ஷன் டைப்பா, ஸ்ட்ரெயின் டைப்பா, ஷாக்கிள் டைப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் இது ஸ்ட்ரெயின் டைப் அப்படிங்கிறது. ஏன்னா நாங்கள் நோட்ஸில் பாருங்கள், whenever there is a change in direction, அதாவது இப்படி போயிட்டு இருக்க டிரான்ஸ்மிஷன் லைன் சடனாக ஒரு சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷனுக்கு போக வேண்டியதுன்னு சொன்னால் அதில் ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயின் டைப் இன்சுலேட்டர்ஸ் தான் அதில் பயன்படுத்துவாங்க. நோட்ஸில் இருக்குது, நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள் அதில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு கேஸ் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். A string insulator has 4 units. The voltage across the bottommost unit is 33.33% of the total voltage. Its string efficiency is, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 25%, 33.33%, 66.7%, 75%. ஓகே, இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது? அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, 4 யூனிட் உள்ள ஒரு சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டர். 4 யூனிட் பார்த்துக்கோங்க. அப்போது 4 யூனிட் இருக்குது அப்படிங்கிறது சரியா? ஸோ 4 யூனிட் அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத இந்த மாதிரி. ஓகே, இங்கே கண்டக்டர் இருக்குது. ஓகே, 4 யூனிட் இருக்குது. இந்த 4 யூனிட்லேயும் உள்ள மொத்த வோல்டேஜை நாம் என்னென்னு எடுக்கிறோம், டோட்டலாக V. இந்த டோட்டல் V ஈக்குவல் டு இண்டிவிஜுவல் வோல்டேஜ் V1, V2, V3, V4 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரைட். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நம்மகிட்ட ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி என்னன்னு கேட்குறாங்க. அவங்க கொடுத்தது என்ன அப்படின்னு சொன்னாங்க, இந்த பாட்டம் மோஸ்ட் யூனிட் இதில் உள்ள வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த V4. இந்த பாட்டம் மோஸ்ட் V4 எவ்வளவா, 33.33% ஆஃப் டோட்டல் வோல்டேஜ் V. ஓகே, ஸோ பாட்டம் மோஸ்ட் யூனிட் இந்த V4 அப்படிங்கிறது. ரைட் சார். இப்போ நாம் என்ன பண்ணலாம், ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சிக்கான ஃபார்முலா எழுதலாம். ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி டோட்டல் ஸ்ட்ரிங் வோல்டேஜ், ஸ்ட்ரிங் வோல்டேஜ் டோட்டல் அப்படின்னு வச்சுக்கோங்க. டோட்டல் ஃபார்முலாவில் போய் பாருங்கள். அப்புறம் இன்ட்டு n இன்ட்டு பாட்டம் மோஸ்ட் யூனிட்டுக்கு இதில் இருக்கும், பாட்டம் மோஸ்ட் யூனிட்டோட வோல்டேஜ், யூனிட் வோல்டேஜ். ஓகே, இப்போ இது அவங்க நேரடியாக கொடுத்துட்டாங்க. டோட்டல் வோல்டேஜ் நாம் என்ன பண்ணுவோம், வீணு வைப்போம். அண்ட் n வந்து 4, ஏன்னா நம்பர் ஆஃப் யூனிட் எத்தனை, 4 இன்ட்டு இது எவ்வளவு, 33.33 ஆஃப் V அப்படின்னு சொன்னால் நாம் பர்சன்டேஜில் கனெக்ட் பண்ணோம்னா 0.33 V அப்படின்னு எழுதிடலாம். அப்படி தானே எழுதிடலாம். தேர்ஃபோர் இதை நாம் 0.33 Vன்னு எழுதிடலாம். இந்த V இந்த V கேன்சல். தேர்ஃபோர் ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி எவ்வளோ வருது அப்படின்னு சொன்னால் 0.7575 ஈக்குவல் டு 75%. இதுதான் ஆன்சர். ஓகே, இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு தெரிய வேண்டியது, இவங்க வேறு எதையும் நம்மகிட்ட கண்டுபிடிக்க சொல்லலை, இன்டைரக்டாக நம்மகிட்ட ஒரு ட்ரிக் வச்ச மாதிரி இதை மட்டும் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் கொடுத்து நம்மகிட்ட கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நாம் தான் அந்த ஃபார்முலாவில் எப்படி அப்ளை பண்ணுறது, இதை நம்ம வீணு அசைன் பண்ணிக்கிடணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளாகிடுது, நேரடியாக அப்ளை பண்ணி போட்டோம். ரைட். ஸோ இந்த மாதிரியாக கேட்கப்பட்டால் நாம் அதுக்கு தயாராக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A suspension type insulator has 3 units with self capacitance of C and ground capacitance of 0.2 C, having string efficiency of 78%, 80%, 82%, 84%. ஸோ ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நாம் இப்போ பார்க்கணும். என்ன கொடுத்துருக்குறாங்க, செல்ஃப் கெப்பாசிட்டன்ஸ், அதாவது given செல்ஃப் கெப்பாசிட்டன்ஸ் சின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் கிரவுண்ட் கெப்பாசிட்டன்ஸ் அது எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க, 0.2 C. ஓகே, இப்போ நாம் ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சியை கண்டுபிடிக்கணும். ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி என்ன அப்படிங்கிறது. ஓகே, ரைட். இப்போ பாருங்கள், இதுதான் இதனோட படம். ஸோ முதல் கெப்பாசிட்டன்ஸ், ரெண்டாவது கெப்பாசிட்டன்ஸ், மூணாவது கெப்பாசிட்டன்ஸ், இங்கே கண்டக்டர். ஓகே,
ரைட், ஃபஸ்ட்டு ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ், செகண்ட் ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ். ஓகே, அவ்வளோதான். இப்போது இந்த வோல்டேஜை வந்து நாம் என்னென்னு வச்சுருக்கிறோம், V1, இந்த வோல்டேஜை V2, இந்த வோல்டேஜ் V3. ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே நம்ம இதை பற்றி படிக்கும்போது உள்ள வீடியோ லெக்சரில் பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டால், இந்த கரண்ட் ஒவ்வொன்றையும், இந்த கரண்ட்டை I1ன்னு வைங்க, இது ஷண்ட் கரண்ட், இதுக்கு பேர் ஷண்ட் கரண்ட்டை ஸ்மால் I1 வைங்க, இது கேபிட்டல் I2, இது ஸ்மால் I2, இது கேபிட்டல் I3 அப்படின்னு வைங்க. ஓகே, நாம் இப்போ ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்கணும். இந்த வோல்டேஜ் என்ன, இதில் வரக்கூடிய கரண்ட் என்ன அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், முதல்ல என்றைக்கும் கேயை கண்டுபிடிக்கணும். கேக்கான ஃபார்முலா செல்ஃப் கெப்பாசிட்டன்ஸ் பை மியூச்சுவல் கெப்பாசிட்டன்ஸ். இந்த கிரவுண்ட் கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களே, அந்த போல் வழியாக கிரவுண்டுக்கு வரும், அதனால தான் இது கிரவுண்ட் கெப்பாசிட்டன்ஸ். அதுக்கு நாம் இன்னொரு பேர் வச்சுருக்கோம், ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ ஷண்ட் மியூச்சுவல் கெப்பாசிட்டன்ஸ். ஓகே, இதுதான் நம்மகிட்ட என்ன கொடுத்துருக்காங்க, C by 0.2 C அப்படின்னு சொல்லி. ஸோ 1 by 0.2 அப்படிங்கிறது 5. ஸோ K வந்து 5ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நாம் என்ன அஷ்யூம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னால், அஷ்யூம், நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள அந்த வீடியோவில் அந்த ஸ்டெப்ஸை பாருங்கள். 1 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ டாப் யூனிட். டாப் யூனிட் வழியாக ஒரு யூனிட் 1 ஆம்பியர் போகுது. அப்போ இதில் 1 ஆம்பியர் போகுதுன்னு சொன்னால் நாம் இதுக்கு அக்ராஸாக வோல்டேஜ் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஆல்சோ அஷ்யூம் என்னது, XC ஈக்குவல் டு 1 ஓம்னு பண்ணிக்கோங்க. இதனோட வேல்யூ இது C, இது C டேஷ், அதாவது அந்த 0.2C, 0.2C. ஓகே, இந்த XCக்கு வந்து 1 ஓம்னு வச்சுக்கோங்க. அப்போ இது எவ்வளவு அப்படின்னு சொன்னால் XC1 அப்படின்னு நாம் சொல்லியிருப்போம். XC1 ஈக்குவல் டு K ஓம். அப்போ இங்கே எவ்வளவு, 5 ஓம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, தேர்ஃபோர் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதில் வழியாக போகக்கூடிய கரண்ட் I1 1 ஆம்பியர்னு அஷ்யூம் பண்ணியாச்சு. தேர்ஃபோர் V1 ஈக்குவல் டு 1 ஆம்பியர் இன்ட்டு XC, அதுவும் 1 வோல்ட், இதுவும் 1 ஓம், அதனால் 1 × 1 1 வோல்ட். ஸோ இது 1 வோல்ட்டுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போது இந்த வோல்டேஜ் 1 வோல்ட் இந்த இடத்துல இருந்து இப்படி வர்றது. தேர்ஃபோர் கரண்ட் I1 என்ன சார் அப்படின்னு கேட்டால், நாம் இந்த V டிவைடட் பை XC அப்படின்னு சொல்லும். ஓகே, ஸோ V பை XC ஈக்குவல் டு K. V வந்து எவ்வளவு, 1, XC வந்து 5, 1 by K. இதையும் நம்ம ஸ்டெப்ஸில் வச்சுருவோம். 1 by, அதாவது 1 by Kன்னு போட்டுடலாம். ஸோ 1 by K நமக்கு என்ன கிடைக்குது, 1 by 5, ஸோ 0.2 ஆம்பியர் கிடைக்குது. ஸோ I1 0.1 கிடைச்சி. அப்போ I2 எவ்வளவு, தேர்ஃபோர் I2 ஈக்குவல் டு, கண்டிப்பாக பாருங்கள், இந்த ரெண்டும் இதில் இருந்தால் பிரிஞ்சு போயிருக்கு. அப்போது இந்த ரெண்டோட கூடுதல் தான் இது. தேர்ஃபோர் I1 ப்ளஸ் கேபிட்டல் I1 1 ப்ளஸ் 0.2 ஈக்குவல் டு 1.2 ஆம்பியராக இருக்கும் I2. ஸோ I2 1.2 ஆம்பியர்னு சொல்லியாச்சு. அப்போது I2 1.2 ஆம்பியர்னால் அப்போ இதுக்கு அக்ராஸாக V2 கண்டுபிடிச்சிடலாம். தேர்ஃபோர் V2 ஈக்குவல் டு 1.2 ஆம்பியர் இன்ட்டு 1 XC, அதாவது இந்த XCயோட வேல்யூ 1. தேர்ஃபோர் 1.2 வோல்ட் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ இந்த இடம் 1.2 வோல்ட்டுன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, 1.2 வோல்ட்டுன்னு தெரிஞ்சதுனால தேர்ஃபோர் இப்போ நாம் என்ன பண்ணிடலாம், I2 கண்டுபிடிச்சிடலாம். அது பை K, அதாவது இந்த வோல்ட், இந்த இடத்துல இந்த புள்ளியில் வோல்ட் அப்படிங்கிறது இந்த V1 ப்ளஸ் V2. தேர்ஃபோர் I2 ஈக்குவல் டு V1 ப்ளஸ் V2 பை K. ஓகே, ஸோ அடுத்துக்கு நான் இங்கே வரேன் பாருங்கள். V1 ப்ளஸ் V2 அப்படிங்கிறதுனால தேர்ஃபோர் I2 ஈக்குவல் டு V1 எவ்வளவு, 1 வோல்ட், V2 எவ்வளவு இப்போ தான் காமிச்சோம் 1.2. ஸோ 1 ப்ளஸ் 1.2 ஈக்குவல் டு டிவைடட் பை 5 ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னு சொன்னால் 0.44 ஆம்பியர் வருது. ஸோ I2 தெரிஞ்சு, இந்த I2 தெரிஞ்சதுனால இந்த ரெண்டோட கூடுதல் தான் அந்த I3. தேர்ஃபோர் I3 இங்கே வரேன். தேர்ஃபோர் I3 ஈக்குவல் டு I2 ப்ளஸ் I2. ஓகே, ஈக்குவல் டு எவ்வளவு, 0.44 ப்ளஸ் இதில் 1.2, இந்த கேபிட்டல் I2 1.2. ஸோ 1.2 ஈக்குவல் டு 1.64 ஆம்பியர் வரும். I3 தெரிஞ்சுது.
ஸோ I3 தெரிஞ்சதுனால இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு அக்ராஸாக வோல்டேஜ் கண்டுபிடிக்கலாம். therefore V3 ஈக்குவல் டு எவ்வளவு 1.64 கரண்ட் I3 தெரிஞ்சதுனால I3 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 1.64 வோல்ட். ஓகே, V3யும் தெரிஞ்சது. therefore நாம் ஒரு ஆர்டரை நான் இப்படி வந்திருக்கேன், கொஞ்சம் கவனமாக பாருங்கள், அதனால் ரொம்ப தெளிவாக பார்த்துக்கோங்க. V3 ஈக்குவல் டு எவ்வளோ வந்திருக்குது, V3 ஈக்குவல் டு 1.64 வோல்ட் தெரிஞ்சுது. therefore இப்போ பாருங்கள், V1 1 வோல்ட், V2 வந்து கேபிட்டல் V2 1.2 வோல்ட், இது 1.64 வோல்ட். ஸோ மொத்தத்தையும் கூட்டினா டோட்டல் வோல்டேஜ் V ஈக்குவல் டு எவ்வளோ வருது, 3.84 வோல்ட் வருது டோட்டல் வோல்டேஜ். இப்போ நாம் ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சியில் ஃபார்முலாவில் கொண்டு போட்டுடலாம். ஸோ ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சிக்கான ஃபார்முலாவில் டோட்டல் வோல்டேஜ் அண்ட் பாட்டம் மோஸ்ட் யூனிட்டுக்கான வோல்டேஜ் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் தெரியும். ஸோ போட்டோன்னா ஆன்சர் வரப்போகுது. therefore ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி equal to total voltage divided by n into bottom most voltage. bottom voltage நீங்கள் ரொம்ப தெளிவாக இந்த ஃபார்முலாவை நான் அதில் கொடுத்துருக்கிறேன், அதை பார்த்து எழுதிக்கிறேன், சுருக்கி எழுதியிருக்கிறேன். ஓகே ரைட். டோட்டல் வோல்டேஜ் V அப்படின்னு நம்ம வச்சுக்கிடுவோம். ஓகே சாரி 3.84 இப்போ தான் கண்டுபிடிச்சோம். டோட்டல் வோல்டேஜ் வந்து 3.84 வோல்ட். நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங் வந்து 1 2 3. ஓகே, therefore 3 into bottom most unit மட்டும் 1.64 V, 1.64 V. ஸோ V cancel equal to இதை பண்ணிங்க அப்படி சொன்னால் 78.78% வரும். ஓகே, இதுதான் நமக்கான ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறத நாம் எவ்வளோ சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தோம். இதை நீங்கள் குயிக்காக பண்ணணும். இதை மாதிரியான ஒரு இன்னும் 4 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நான் நோட்ஸில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் அதை பார்த்து எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இடையில சில வோல்டேஜை கூட கேட்கலாம், இந்த வோல்டேஜை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கலாம், அல்லது இந்த வோல்டேஜை மட்டும், அந்த மாதிரி கேட்டால் கூட நம்ம அதை கண்டுபிடிச்சி எழுத தெரியணும். ஓகே, கொரோனா பற்றின அடிஷ்னல் சில கொஸ்டின்ஸ் இருக்குது, அதையும் கொடுத்துருக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ சாக் பற்றின ஒரு சில கொஸ்டின்ஸை நாம் பார்க்கலாம்.